குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்ஸிமஸ் பிராண்டி நியூஸ். தேர்தல் நாளை மறுநாள் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே சில வீடுகள்ல தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய்னா ஒரு வீட்ல 4 ஓட்டு இருந்தா அப்படியே 1,00,000 பாஸ். அந்த பணக்கார வேட்பாளர் யாரு? தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுது? பாஸ், ஒரு விசில போட்டு இந்த ரூபாய் வெட்டையை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. 25,000 ரூபாய் அதிரடி. தமிழகத்தோட மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு முக்கிய தொகுதியில ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பணக்கார வேட்பாளர் வாரி இறைக்கிறதா தகவல்கள் அனல் பறக்குது. 2. 500 கோடி பட்ஜெட். அந்த தொகுதியில இருக்கிற 2 லட்சம் வாக்காளர்களுக்கும் தலா 25,000 கொடுத்தா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவாகும் பாஸ். இது நிஜமா இருந்தா இதுதான் இந்தியாவிலேயே காஸ்ட்லி தேர்தல். 2. எதிர்க்கட்சிகள் ஷாக். அந்த தொகுதியில எதிர்த்து போட்டியிடுற மத்த வேட்பாளர்கள் 6,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தும் இந்த 25,000 ஆஃபரை பார்த்துட்டு நமக்கு ஓட்டு விழுமான்னு கவலையில இருக்காங்க. 4. சுயேச்சைகள் கதி. சுயேச்சையா நிக்கிற வேட்பாளர்களோட குடும்பத்துக்கே 25,000 ரூபாய் போயிருக்காம். நம்ம வீட்டுக்காரங்களே நமக்கு போடுவாங்களான்னு அவங்க இப்போ பீதியில இருக்காங்க. 5. தேர்தல் ஆணையத்தில் புகார். கட்சி வேறுபாடு இல்லாம எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து அந்த பணக்கார வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. 6. பறக்கும் படை செக். இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுதும் 180 கோடி ரூபாய்க்கு மேல பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டாலும் அதிகாரிகளோட கண்ல மண்ணை தூவிட்டு பணம் பட்டுவாடா நடப்பதா புகார்கள் வருது. 7. ஜனநாயகம் விற்பனைக்கா? பணம் வாங்குறது தப்பில்லைன்னு சிலர் நினைச்சாலும் ஒரு ஓட்டுக்காக நம்ம 5 வருஷ வாழ்க்கையை அடகு வைக்க கூடாதுங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட கோரிக்கை. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கும் விவகாரத்தை பார்க்கும்போது நம்ம தலை அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. பணத்தை பார்த்தா எவனும் மாறுவான் பாஸ். ஆனா கொள்கையை பார்த்தா எவனும் ஆசரமாட்டான். 25,000 ஒரு நாளோட முடியும். ஆனா நல்ல ஆட்சி தான் 5 வருஷத்துக்கு தாங்கும். இந்த பணக்கார வேட்பாளர் அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க பாஸ். பை பாய்.